இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். உலக பட்டினி தினம், யாருமே பட்டினியில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு 234 தொகுதியிலும் தொடர்ந்து அதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் விஜய். இது வெற்றியா தோல்வி? இல்லை, ஒரு நாள் சோறு போட்டால் பட்டினி தீர்ந்துருமா? முதல் கேள்வி அதுதான். அரசியல் ரீதியாக நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அரசியல் என்ன மாற்றத்தை கொண்டு வர போறீங்க? இன்னைக்கு சீமான் அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு 15 வருஷமா இவ்வளோ செலவு பண்ணி மக்களுக்கு உதவிக்கிட்டு இருக்க அந்த நிர்வாகிகளுக்கு விஜய் என்ன கொடுக்க போறாரு, என்ன செய்ய போறாரு? இது வரைக்கும் நான் என்ன செஞ்சேன்? ஒன்றும் செய்யல. அதுதானா? சீமான் அவர்களோட தொடர்ந்து இணைஞ்சு பயணிப்பீங்களா? சீமான் அவர்களோட அந்த மறைமுக பேச்சுவார்த்தை நடந்தது உண்மையா? வழக்கம் போல அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு தான் போனாங்க. அந்த மாதிரி நடக்க வாய்ப்புகள் இருக்கா? வரவும் வாய்ப்புகள் இல்லை, ரெண்டு பேரும் சேர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை. 1% கூட கிடையாது. விஜய் சூர்யான்ற அளவுக்கு இது வளர்ந்துகிட்டு இருக்கா சார்? அது எதிர்பார்க்கல. இல்ல, விஜய் வந்துட்டார் இல்லையா? ஒரு சினிமா நடிகர் வந்துட்டாருன்னா இன்னொரு சினிமா நடிகருக்கு அந்த ஆசை வரத்தான் செய்யும். சூர்யாவுக்கு என்ன ஒரு ஆசை வந்திருக்கும்? நம்ம இவ்வளவு நாள் அகரம் ஃபவுண்டேஷன் வச்சு எத்தனையோ பேரை படிக்க வச்சிருக்கிறோம், எத்தனையோ பேர் டாக்டர் ஆகிருக்கும், இன்ஜினியர் ஆகிருக்கும், நிறைய சோசியல் சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அவரே வரப்ப நம்ம வரக்கூடாதா? சூர்யா அவர்கள் இந்தி எதிர்ப்பு படத்தை நிராகரிச்சாரா அப்படின்ற ஒரு கேள்வி தான். ஏன்னா சுதா கொங்கரா அவரோட நடக்கக்கூடிய படம் வந்து கைவிடப்பட்டுருச்சுங்க, நீ அதுக்கு வாய்ப்பு இல்லை. வாடிவாசலையும் அப்படிதான் சொல்றாங்க. இந்தி எதிர்ப்பை இப்போ வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரா சூர்யா? ஷூட்டிங் போகிறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அந்த படம் வந்து போஸ்ட்மார்ட்டம்ன்ற மாதிரி ஒரு செய்தி வரும். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சி எல்லாமே தெரிஞ்சுக்கல. ஆதன்சியில் டவுன் பண்ணுங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன்சி நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட பேர் இணைஞ்சிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு சார். எங்க தமிழக வெற்றி கழகத்திலிருந்து தொடங்குறேன் சார். உலக பட்டினி தினம், யாருமே பட்டினியில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு 234 தொகுதியிலும் தொடர்ந்து அதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் விஜய். இது வெற்றியா தோல்வியா? இல்லை, ஒரு நாள் சோறு போட்டால் பட்டினி தீர்ந்துருமா? முதல் கேள்வி அதுதான். நீங்கள் இந்த அன்னையர் தினம், மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, கப்புள்ஸ் டே, டீ டே, காஃபி டே, அந்த மாதிரி லவ்வர்ஸ் டே, அந்த மாதிரி ஒரு டேனால உலக பட்டினி தினம் அப்படின்னு அனுசரிக்கிறாங்க. ஒரு நாள் வந்து ஒரு 10 பேரை கூட்டு வச்சு ஒரு மண்டபத்தில் சாப்பாடு போட்டால் பட்டினி தீர்ந்துருமா? வராமே நாங்கள் இவ்வளோ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ரைட், அது வரட்டும், வராமல் பண்ணிட்டோம். இதுக்கு நிரந்தரமான தீர்வு என்ன இருக்குது? யாருமே கொடுக்க முடியாது, இவர் முடியாது, யாருமே கொடுக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து அவர் அரசியலுக்கு பயன்படுத்திக்கிறார், அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து ஒரு படிக்கக்கூடிய மாணவர்கள் ஃபஸ்ட் கிளாஸ், ஃபஸ்ட் செகண்ட் தேர்டு வரக்கூடிய 10th 12th வரக்கூடிய மாணவர்கள் 3 பேரை, ஒவ்வொரு தொகுதிக்கு 3 பேரை செலக்ட் பண்ணி வந்து நாங்கள் அவங்களை கூப்பிட்டு வந்து விழா நடத்த போகிறோம், அவங்களுக்கு வந்து ஷீல்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி அவங்க மார்க் வாங்கிட்டாங்க, ஆல்ரெடி அவங்க சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. அவங்கள கூப்பிட்டு வந்து ஊக்கப்படுத்துறதை காட்டிலும் பூவராக இருக்கக்கூடிய, மார்க்கில் வீக்காக இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு 10 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஏன் நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணி அவங்கள ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆகக்கூடாது? இது எல்லாம் தானே செய்கிறாங்க. இது ஃபஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குது, ப்ரைவேட் நிறையா பண்ணுறாங்க. பல ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து அந்த இது வாங்குறதுக்காக ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க பல ஸ்கூலில். இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் ஸ்கூல் எல்லாமே இந்த 10th நிறைய மார்க் வாங்கக்கூடிய டாப் 10ல் வந்தக்கூடிய பசங்களுக்குலாம் 50% to 100% வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க ஸ்கூலில் வந்து அதை வந்து மார்க்கெட்டிங்காக பண்ணுறாங்க. அப்படிங்கும் போது அது எல்லாமே செய்கிறாங்களே. இப்போ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தமிழக வெற்றி கழகம்னு. ஆல்ரெடி திமுக, அதிமுகலாம் இருக்குது. இதெல்லாமே இதான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவர்கிட்ட வந்து மக்கள் வேறு ஏதாவது புதுசாக எதிர்பார்க்கலாம். ஒரு இளைஞர் வர்றாரு, இப்போ நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஏதாவது செய்யணும். அவங்க செய்கிறதோட தொடர்ச்சியாக அவங்களுக்கே ஓட்டு போட்டு போயிடுவாங்க இல்லையா? அப்போ இந்த நான் ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இன்றைக்கி வந்து இந்த ஃபங்க்ஷனுங்கிறது வந்து ஒரு சாதாரணமாக போச்சு. ஒரு அப்பா, அம்மா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், 2 குழந்தைங்க வச்சுங்க. மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 4 நாள் 2 4 6 பேர் ஆச்சா? இந்த 6 பேருடைய பர்த்டே, இவங்க அப்பா அம்மாவோடைய வெட்டிங் டே, இவங்களுடைய வெட்டிங் டே, இவங்க 2 பேருடைய பர்த்டே, இது இல்லாமல் தீபாவளி, பொங்கலுக்குலாம் கேக் வெட்டுறானுங்க. இப்போ மார்க்கில் பொங்கல், அப்போ 12 மாதமும் 12 கேக் வாங்குறான். இது வந்து விழாக்களை கொண்டாடுறதுக்கு வந்து இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் யுக்தி. இப்போ அதை வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். இந்த டேலாம் யார் நமக்கு தெரியும்? முன்னாடிலாம் உலக பட்டினி தினங்கிறதெல்லாம் வந்து எப்போ இந்த ஐநா சபை அறிவிச்சிருக்கிறதா இருக்கலாம் ஒழிய, இது வரைக்கும் நமக்கு இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி யாராவது கொண்டாடிருக்காங்களா? இந்த மாதிரி தினங்கள், பட்டினி தினமாக இருக்கட்டும், அன்னையர் தினமாக இருக்கட்டும், கப்புள் டேயாக இருக்கட்டும், காஃபி டேயாக இருக்கட்டும், டீ டேயாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து உலக அளவில் ஒரு பிஸ்னஸ் இருக்குது. இப்போ ஆடி ஆஃபர் போடுவாங்க மொபைலுக்கு. ஆமாம், மொபைலுக்கு ஆடி ஆஃபருக்கு என்னடா சம்மந்தம்னு தெரியல. மொபைல் ஷோரூமில் ஆடி ஆஃபர் போட்டுருப்பாங்க. அந்த மாதிரி தான் இது வந்து ஒரு உலக அளவில் இருக்கக்கூடிய நாடுகள் வந்து இதை இந்த மாதிரியான டே வச்சு
அதை வந்து ஒரு பிஸ்னஸ் வைஸாக பண்ணுறாங்க. வேர்ல்டு வைடு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இதில் வந்து நம்ம போய் ஒரு அரசியல் கட்சி போய் ஒரு நாள் ஒரு 10 பேரை கூப்பிட்டு சோறு போடுறதுனால அது பட்டினி தீந்துருமா, இல்லாட்டி அவங்க பசி போயிருமா, நாட்டுக்கு என்ன நடக்க போகுது? நீங்கள் அடிப்படையே சரி பண்ணணும் இல்லையா? அவங்களுக்கு அடிப்படை கட்டமைப்பை சரி பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் வந்த பிள்ளைங்களுக்கு ஷீல்டு கொடுக்குறீங்கன்னா எத்தனை பிள்ளைங்க படிக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க? எத்தனை பிள்ளைங்க சுமாராக படிக்கக்கூடிய பிள்ளைங்க? அதை நீங்கள் ஒரு 10 ஊருக்கு தொகுதிக்கு 10 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நல்லா டீச் பண்ணி நல்லா டியூஷன் கொடுத்து கோச்சிங் கொடுத்து அந்த குழந்தைங்களை ஃபஸ்ட் கிளாஸாக மாற்றுறது தான் ஒரிஜினலான வளர்ச்சி. ஜெயிச்சவங்களுக்கு மாலைக்கு மேலே திருப்பி மாலையை போடுறதுல என்ன விஷயம் இருக்குது? மாலைக்கு மேலே திருப்பி ஒரு 1 hour மாலையை போடுறதுனால என்ன ஆயிரப்போகுது? ஓகே. அப்போ இதெல்லாமே வந்து இவர் பழைய ஒரு அரசியலே இவரும் செய்ய போகிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஸோ இரவு நேர பயலகம், இந்த ரொட்டி பால் திட்டம், அதுக்கப்புறம் இல்லாமல் இந்த உலக பட்டினி தினத்தன்று ஒரு நேரம் உணவு அப்படின்றது இதெல்லாம் நாங்கள் தான் தொடங்கி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் அவங்க பகிர்ந்துக்கிறாங்களா? அது எப்படி? இந்த இரவு நேர பாடத்திட்டம் அதெல்லாம் வந்து நல்ல ஸ்கீம் தான். அது மாற்று கருத்து கிடையாது. அது வந்து இந்த மாதிரி கிராமப்புற மாணவர்களுக்கு பயன்படும். ஆனால் அது ப்ராப்பராக போய் சேருதாங்கிறது இன்றைக்கி வரைக்கும் சந்தேகமாக இருக்குது. ப்ராப்பராக போய் சேருதா, ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கிறாங்களாங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்குது. ஆனால் அந்த ஸ்கீம் நல்ல ஸ்கீம் தான். நம்ம எல்லாருமே எல்லா விஷயத்தையுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி டியூஷனுக்கு போக முடியாத கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு அது ஒரு பயனுள்ள ஸ்கீமாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து முழுவதுமாக போய் சேருதா அப்படின்ற இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து இன்றைக்கி பண்ணக்கூடிய என்ஜிஓஸ் நிறையா இருக்கிறாங்க. அரசியல் ரீதியாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அரசியல் என்ன மாற்றத்தை கொண்டு வர போகிறீங்க? இன்றைக்கி சீமான் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு 15 வருஷமாக 14 வருஷமாக ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரு. அவர் சொல்கிற கொள்கைகள் பலருக்கு ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கிட்டாலும் சரி. ஆனால் சொன்ன விஷயத்தில் கரெக்டாக இருக்கார். நான் இன்றைக்கி வரைக்கும் யாருடைய கூட்டணி கிடையாதுங்கிறாரு. நான் ஒரு தமிழ் தேசியங்கிற ஒரு ஆட்சியை அமைக்க போகிறேங்கிறாரு. நான் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்ய போகிறேன். அது சாத்தியம் இல்லையா அப்படிங்கிறது ரெண்டாவது வாதம். தான் சொல்கிற விஷயத்தை கரெக்டாக சொல்கிறாரு இல்லையா? அதை பார்த்து டெய்லி ஒரு 10 பேர் அந்த கட்சிக்கு வர்றாங்களா இல்லையா? அது நடக்குதா நடக்கலையா, அது கேலி குண்டலுக்கு உள்ளாடுறதா, இது முடியுமா முடியாதாங்கிற விவாதம்லாம் தனி. நான் இதுதான் இது உங்களுக்கு பிடிச்சதான் என்னோட வாங்க அப்படின்னு ஒரு கிளியர் கட்டாக ஒரு விஷயத்தை சொல்கிறார்ல, இவர் ஏன் சொல்ல முடியாது இன்றைக்கி வரைக்கும்? ஓகே. இவர் வந்து நீங்கள் திரும்பவும் அதே மாதிரியான திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகள் செய்யக்கூடிய இன்றைக்கி அது கூட்டத்தை கூப்பிட்டு ஒரு பந்தலை போட்டு 2 வாழைப்பழம் கொடுக்குறது, 2 கிலோ அரிசி கொடுக்குறது, ஒரு ஃபோட்டோ, இதெல்லாம் என்ன பயனுன்றேன்? லைஃப் லாங் ஒரு மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும் ஒரு பழமொழி இருக்குது. மீனை கொடுக்காதீங்க, மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க. அந்த மாதிரி அடிப்படையிலிருந்து செய்யக்கூடிய விஷயங்கள் பண்ணணும். அதை விட்டுட்டு இவருக்கு 10ஓட போகிறோம் எல்லா கட்சியும் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஒன்றும் இவருக்கு கொள்கை என்னான்னு தெரியல, என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல, எந்த அரசியல் பேச போகிறாருன்னு தெரியல, எதை எதிர்த்து பண்ணி நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, எதுக்குமே ஒரு குரல் கொடுத்ததில்லை இது வரைக்கும். ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தா கூட பெருசாக எந்த விஷயங்களுக்கும் குரல் கொடுத்ததில்லை. மணிப்பூரில் இன்றைக்கி மக்கள் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்கு பேசியிருக்கணும். விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க, அதுக்கு பேசியிருக்கணும். எனக்கு குத்துச்சண்டை வீராங்கனை ரோட்டில் போராடிட்டு இருந்தாங்க பெண்கள், அவங்களுக்கு பேசியிருக்கணும் ஆதரவாக. இந்த மாதிரி நாட்டில் நடக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் கூட இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நீங்கள் ஏன் பேசாமல் இருக்கீங்க? தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் ஏன் பேசலை? அப்போ எதுவுமே பேச மாட்டேன், ஒரு 4 பேருக்கு சோப்பாடு போட்டால் போதும், 2 பேருக்கு ஷீல்டு கொடுத்தா போதும், அரசியல் கட்சி ஆரம்பித்து டேரக்டாக சிஎம் ஆயிட முடியுமா? எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண தயங்குறார். இது அப்போ முதல்ல அவர் களத்துக்கு வரட்டும், அப்புறம் அதை பற்றி விவாதிப்போம். ஓகே. அவர் ஒரு அறிக்கை கொடுத்தா அதை செய்கிறதுக்கு நிர்வாகிகள் அவ்வளோ எனர்ஜியாக இருக்காங்க. எல்லாரும் தன்னோட பணத்தை போடுறாங்களா, இல்லை கட்சியிலிருந்து இருந்து ஏதாவது நிதி ஒதுக்குறாங்களா? அந்த நிலவரம் என்ன சார்? யாருமே அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. இல்லை, கட்சியிலேருந்து இப்போ எனக்கு தெரிய வரைக்கும் நிதி எதுவும் கொடுக்கல. அவங்க செல்ஃபாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுதுலேருந்து அவங்களோட காசு தான் அவங்களோட காசு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றும் ஒரு அந்த மாதிரி கொடுக்குறதுல தகவல் அது மாதிரி தான் வருது. இது வரைக்கும் நாங்கள் வாங்கலை, எங்கள் கை காசப்படுறதா இது வரைக்கும் மன்றத்துலேருந்து நாங்கள் இது வரைக்கும் இப்போ வரைக்கும் நாங்கள் தான் செலவழிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவங்களோட பணத்தை எடுத்து தான் மக்களுக்கு அந்த விஜயின் பணம் வெளியே வரல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே. இப்போ அந்த மன்ற நலத்திட்ட உதவிகளுக்கெல்லாம் வந்து நாங்கள் தான் சிலர் செய்கிறோன்றாங்க. அது வந்து உண்மையா பொய்யா, ஒருவேளை அவங்க கொடுக்குறதுனால கணக்கு வருங்கிறதுக்காக இவங்க நாங்கள் கொடுத்தோம்னு சொல்கிறாங்களா என்னங்கிறது தெரியல. ஒருவேளை கட்சியிலேருந்து கொடுத்தா அந்த பணம் எப்படி வந்துச்சு அது கணக்கு காணிக்கணும். இப்போ 4 பேர் சேர்ந்து நாங்கள் ஆளுக்கு ஒரு 5000 போட்டோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டால் கணக்கு தெரியாது. இது கட்சியிலேருந்து கொடுக்குறாங்களா இல்லை இவங்களே செலவு பண்ணுறாங்களா, இல்லை மன்றமாக இருக்கிறப்ப இவங்க செலவு பண்ணியிருந்தாங்க அது தெரியும். ஓகே. இப்போ கட்சியான பிறகு என்ன பண்ணுறாங்கிறது முழுவதுமாக தெரியல. ஆனால் அங்கே சொல்லக்கூடிய ஆட்கள் நாங்கள் எங்கள் கை காசு போட்டு தான் செலவு பண்ணுறோன்றாங்க. இன்னமும் சில இடங்களில் வந்து இந்த வசதியான ஆட்கள் மட்டுமே இதில் வந்து இடம்பெற முடியுது அப்படின்ற ஒரு குற்றமும் இருக்குது. அது உண்மைங்களா சார்? இல்லை, இது வரைக்கும் எந்த நிர்வாகிகளும் பெருசாக போடலை. மன்றத்தினுடைய ஆட்கள் அப்படியே தொண்டர்களாக உள்ள வரணும்னாலுமே கூட உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது அந்த மாதிரியான தகுதியெல்லாம் பார்க்குறதா? அந்த மாதிரி எதுவும் சொல்கிற மாதிரி தகவல் வரல. ஓகே. அது இப்போ நேரம் வேணும்னா உடனே ஆப்பை ஓப்பன் பண்ணி நம்ம மெம்பரை சேர்ந்துடலாம். அந்த மாதிரி தான் இருக்க ஒழிய ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ முதல்ல ஒரு தொகுதி வாரியாக அந்த கட்டமைப்பை உருவாக்கின பிறகு தான் இந்த பதவி சண்டையெல்லாம் அப்போ தான் வரும்.
ஓகே. ஒன்று இப்போ தான் அடிப்படை போட்டிருக்காரு. அதேமாதிரி அந்த ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து மாநாடு, கட்சி பாட்டு, கட்சி கொடி, இதெல்லாம் சின்னம் கிண்ணம்லாம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தெரியும். இவ்வளோ செலவு பண்ணி மக்களுக்கு உதவிக்கிட்டு இருக்க அந்த நிர்வாகிகளுக்கு விஜய் என்ன கொடுக்க போறாரு, என்ன செய்ய போறாரு? இது வரைக்கும் நான் என்ன செஞ்சேன்? ஒன்றும் செய்யல. அதுதானா? அதுதான். ஓகே. இல்லை, நடிகர்கள் வந்து முதல்ல அரசியலுக்கு வர்றதுக்கு அது வந்து அது வேற. அது அரசியல் கட்சிக்குள்ள வந்தீங்கன்னா கோடிகள்லாம் சாதாரணமாக ஒரு ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் கோடி ரூபா செலவாகும். அரசியல் கட்சியாக நடந்தீங்கன்னா ஒரு 1000 பேரை கூட்டு வந்து வச்சு சாப்பாடு போட்டு தங்க வச்சு ஒரு இது வச்சு நடத்திட்டு போறீங்கன்னு வச்சுங்க. ஒரு 50 காரை கூட்டு வரீங்கன்னா ஒரு நாள் ஆஃப் டேல 1 கோடி ரூபா செலவழிஞ்சிட்டு போயிடும். அப்படிங்கும்போது ஒரு நடிகராக இருந்து இந்த பணத்தெல்லாம் இங்கே எடுத்து போடுறப்ப அவங்களுக்கு வந்து கை அவ்வளோ சீக்கிரம் வராது. ஏன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசை கொண்டு வந்து எப்படி போடுறதா அப்படின்னு நேரடியாக மக்கள் கூட போகாது. வரக்கூடிய தொண்டர்களுக்கு அது ஒரு மீட்டிங் நடத்துகிறோம். அதுக்கே இன்னைக்கு சாதாரண ஒரு மீட்டிங்கே இன்னைக்கு குறைஞ்சபட்சம் 50 லட்ச ரூபா செலவாகுது. ஓகே. அப்படிங்கும் போது அவர் இன்னும் கையிலேருந்து எடுத்து வெளியில் போட ஆரம்பிக்கல. அது போட பிறகு தான் தெரியும் என்ன பண்ண போறாரு அப்படின்னு. எல்லா இடங்களையும் கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, நிர்வாகிகள் சிலர் மைக்க பிடிச்சி பேசும்பொழுது அவங்ககிட்ட முன்வைச்ச கேள்வி எல்லாருமே சீமான் அவர்களோட தொடர்ந்து இணைஞ்சு பயணிப்பீங்களா, சீமான் அவர்களோட அந்த மறைமுக பேச்சுவார்த்தை நடந்தது உண்மையா? வழக்கம் போல அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு தான் போனாங்க. அந்த மாதிரி நடக்க வாய்ப்புகள் இருக்கா? வரவும் வாய்ப்புகள் இருக்கு? இல்லை, 2 பேரும் சேர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை. 1% கூட கிடையாது. 2 பேரும் இல்லைன்னு சாலிடா சொல்லிட்டு போயிடலாம். இல்லை, அவர் அது 2 விஷயம் இருக்குதுல்ல. ஏதாவது சீமான் அவருடைய கொள்கை வந்து வேற. சரி. அவர் தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு. 10-14 வருஷமா தேர்தல் நினைக்கிறாரு. எந்த ஒரு உள்ளாட்சி அமைப்பாளராக இருந்தாலும் சரி, ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது பிரச்சனை கிடையாது. ஜெயிச்சால் வந்து மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி அப்படிங்கிற ஒரு இலக்கு நோக்கி எல்லா தேர்தலும் நிற்கிறாங்க. ஆமாம். ஓரளவுக்கு வேலையும் செய்கிறாங்க ஆட்கள். அப்படிங்கும் போது அவர் ஒரு கட்டமைப்பில் இருக்கிறாரு. இப்போ இவர் 2 பேர் இந்த வந்தால் யார் தலைவருங்கிற ஒரு சிக்கல் வரும். 2 தொண்டர்கள் இணையிறப்ப. ரெண்டாவது இவருடைய கொள்கையை அவர் ஏற்றுக்கிறாராங்கிற ஒரு சிக்கல் வரும். ஒன்று இவர் கொள்கை அவர் ஏற்றுக்கிறாரா, இல்லை அவர் கொள்கை இவர் ஏற்றுக்கிறாராங்கிற சிக்கல் வரும். இவருடைய கொள்கை கோட்பாடுகள்லாம் சொன்ன பிறகு தான் இது அடுத்தடுத்து மூவ் ஆகுமாங்கிறது தெரியும். ஆனால் இப்போதைக்கு பார்க்குறப்ப இது சேர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இது என்னென்னா ஒரு நுணுக்கமான அரசியல் என்னென்னா அப்படின்னா, இன்றைக்கி விஜயினுடைய பல ரசிகர்கள் வந்து நாம் தமிழர் இருக்கிறாங்க. ஓகே. இவர் கட்சி ஆரம்பித்து போகிறப்ப பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னென்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகளை விஜய் கொஞ்சம் பிரிப்பார் கட்சி ஆரம்பித்த பிறகு அப்படின்னு ஒரு கருத்துக்கள் சொல்கிறாங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாங்க. அப்படிங்கும் போது அதை வந்து இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறார். அப்போ வந்து என்னென்னா, இவர் நேரடியாக ஒரு பகையை வளர்த்துக்கிட்டோம்னா மொத்தமாக போயிடுவான். சரி. அப்போ அவரும் என் தம்பி தான் அப்படிங்கும் போது அந்த கூட்டம் வெளியில் போகாமல் கொஞ்சம் தடுக்க முடியும். ஓகே. இதுதான் ட்ரிக்கே ஒழிய இது பெருசாக ஒன்றும் இதில் வந்து சூத்தமெல்லாம் கிடையாது. அந்த ரகசிய பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கலை. தச்சையெல்லாம் பார்த்துருப்பார் ஒழிய ரகசிய பேச்சுவார்த்தையில் இது வரைக்கும் நடக்கலை. ஏன்னா விஜய் வந்து பயங்கர பிஸியாக இருக்கிறார், இவரும் அரசியல் கட்சியில் பிஸியாக இருக்காரு. மேபி ஃபோனில் பேசியிருக்கலாம் ஒழிய இணைந்து பயணப்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. ஓகே. இவங்க 2 பேருமே டார்கெட் பண்ணுறது யங்ஸ்டர்ஸ் தான் சார். சீமான் அவர்கள் 2 பேரும் டார்கெட் பண்ணுறதில்ல, 2 பேரும் இருக்கிறது யங்ஸ்டர்ஸ் தான். சீமான் அவர்கள்ட்ட இருக்க யங்ஸ்டர்ஸுக்கும் விஜய் அவர்கள்ட்ட இருக்க இளைஞர்களுக்கும் என்ன வித்தியாசம்? இல்லை, சீமான் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு வேக்கையோட உள்ள வர்றாங்க. ஆரம்பத்துல இன்ன வரைக்கும் அவருடைய எழுச்சியான பேச்சை கேட்குறாரு. இயற்கை விவசாயம் பண்ணணும், ஆடு மாடு வளர்க்கணும், கோழி வளர்க்கணும், ஃப்ளைட்டில் வந்து தீவனம் போடணும், பால் அப்படியே எடுத்து கறந்து கொண்டு வந்து இந்த பக்கம் வந்து நான் பால் கட்டியாக மாற்றிடுவேன், இந்த பக்கம் வந்து பால்கோவா மாற்றிடுவேன், எல்லாத்தையும் ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு வந்து இது பண்ணுவேன், எல்லா அரசு ஊழியர்களும் எல்லா மாடு மேய்க்கிறவங்களும் அரசு ஊழியர்கள் தான், குட்டையாக போலீஸ் போடுவேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாருல்ல. அப்போ இவர் ஆட்சிக்கு வந்தால் ஏதாவது ஒன்று நடக்கும், ஒரு மாற்றம் உருவாக போகுது, தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியல் வருது, ஒரு எழுச்சி வருது, அப்போ இந்த மக்களுக்கு நம்மளுடைய பங்களிப்பும் இந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏதாவது இருக்கணும் அப்படின்னு அவருடைய எழுச்சி மிக்க பேச்சை கேட்டு அப்படியே வர்ற தம்பி தங்கைகள் தான். அப்படிங்கும் போது அவர்களுக்கு கொஞ்சம் புரிதல் இருக்குது, அரசியல் புரிதல் இருக்குது, அவர்களுக்கு அரசியல் புரிதல் இருக்குது, ஓரளவுக்கு அரசியல் பேசுகிறாங்க. சமூக வலைதளங்கள் அரசியல் இது வேறு வேறு அரசியல் தளத்தில் இருந்தாலும் அந்த அரசியல் கட்சியை எதிர்த்து பேசுகிறாங்க, அதுக்கு சித்தாந்த ரீதியாக கொஞ்சம் படிக்கிறாங்க. அப்படிங்கிற போது அவர்களுடைய கொஞ்சம் பக்குவப்படுறாங்க, பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கு இல்லைன்னு சொல்ல. ஆனால் வந்து அவங்களுடைய ஒரு வேற ஒரு கொள்கையில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு பெருசான அரசியல் புரிதலே கிடையாது. எல்லாமே இந்த 2K கிட்ஸ், 2K தாண்டின பிறகு கிட்ஸ் தான் அவங்க எல்லாமே. அவங்க முழுக்க அந்த விஜய் அந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு ஒரே பாட்டில் எல்லாம் மாற்றிடுவார். சரி, இவர் சொல்கிற விஷயத்த வந்து ஆட்சிக்கு வந்தால் மாற்றுவார் அப்படின்னு இங்கே வர்றாங்க தம்பி தங்கைகள். அங்கே நண்பா நண்பிகள் வந்து ஒரே பாட்டிலே மாற்றிடுவார். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக, இது அடுத்த ஸ்டேஜில் போய் ஒரே பாட்டிலேயே வந்து மாற்றிடுவார், ஒரு ஓட்டில் எலெக்ஷனை வந்து தலையில் நிப்பாட்டிடுவார், இதெல்லாம் படத்தில் பார்த்து வந்து செஞ்சிருவார். அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, திரையில் சொன்ன தரையில் செய்ய போகிறாரு, நம்ம உடனே போய் அங்கே சேர்ந்துருவோம்னு அந்த கும்பல் தான். சரி, அவங்கள கூப்பிட்டு நீங்கள் வந்து அரசியல் புரிசாக பேசுகிறீங்கன்னா தெரியவும் செய்யாது, புரியவும் புரியாது. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் விஜய்ங்கிற ஒரு தலைவர். இப்போ ரசிகனாக இருந்தவர் இப்போ தலைவராக மாறி இருக்கிறார் அப்படிங்கிறது அவங்களுடைய புரிதல். இதுதான் 2 பேருக்குள்ள வித்தியாசம், நாம் தமிழருக்கும்
தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள வித்தியாசம். இனி அடுத்தடுத்து போக போக நாட்களில் தான் அது எப்படி மாறுது, எந்த மாதிரியான கொள்கையை வழி நடத்துகிறாங்க. நாம் தமிழர் மேலே நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அவர் என்ன சொல்கிறார், உடம்பை நீங்கள் கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லா வந்து நம்ம புஷ்பாவில் ரெக்கேற்றிட்டு வர மாதிரி வரணும் அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு ஒரு சரியான வழிகாட்டுதல் தான் அது. நீங்கள் கிண்டல் கேலி பண்ணாலும் கூட உடம்பு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க, உடம்பை நீங்கள் பேணி பாதுகாக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார். அப்போ அவர் பின்னாடி வரக்கூடியவர்கள் செய்கிறாங்க. அதே மாதிரி நிறைய படிங்க அப்படிங்கிறார், நிறைய புத்தகங்கள் படிங்கிறார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க, வரலாறு தெரிஞ்சுக்கங்க, அதெல்லாம் அப்படி தான் நீங்கள் பேச முடியும் அப்படிங்கிறார். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம் தானே. அது நம்ம 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் கூட இவர் சொல்கிற அந்த விஷயம் நல்ல விஷயம் தானே. அதே மாதிரி இங்கே என்ன சொல்லியிருக்காரு இவருக்கு, ஏன்னா ஒரே பாட்டில் சாம்பியன் ஓப்பன் பண்ணுவா பாட்டில் ஓப்பன் பண்ணுவான்ட்டு இங்கே ஆரம்பிச்சிருக்காரு இப்போ தான். அப்படிங்கும் போது அந்த ஓப்பனிங்கே தப்பாக இருக்கே. ஓகே, அப்போ இந்த வரக்கூடிய அந்த நண்பா நம்பிகளை இவர் எப்படி வழி நடத்த போகிறாரு, எப்படி இவர்களை அரசியல்படுத்த போகிறாரு, இவர்களுக்கு எந்த விதமான அரசியலை சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக சார். சூர்யா அவர்கள் 2026 களம் காண வாய்ப்புகள் இருக்கா? ஏன் விஜய் விசஸ் சூர்யா அப்படின்ற ஒரு விஷயம் வளர்ந்துகிட்டு இருக்கு? இல்லை சரி, பொதுவாகவே ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்த பிறகு ஒரு காலத்தில் 77 எம்ஜிஆர் வந்தார். ஆமாம், அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து இன்னைக்கு எல்லா சினிமா நடிகரும் அரசியலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. வராத ஆள் யாருமே கிடையாது. ஒன்று சக்தி உள்ளவன் சொந்த கட்சி ஆரம்பிக்கிறான், கொஞ்சம் சுமாரான சக்தி உள்ள ஏதாவது கட்சியில் போய் சேர்ந்துடுறான். ஓகே, அப்படிங்கும் போது ரிட்டையர்டுங்கிறதா உடனே வந்து அரசியல் தான். அரசியல் சினிமாவினுடைய ரிட்டையர்டு வந்து காலத்தை எப்படி நீங்கள் கழிக்க போகிறீங்க? இப்போ பேங்க்ல எல்லாம் பார்க்குறேன்னு நான் ஊருக்கு அவுட்டரில் ஒரு 1/4 டவுன் இடம் வாங்கி கட்டிட்டு ஈஸி ஷேர் போட்டுட்டு அழகாக ஒரு காஃபி சாப்பிட்டு நல்லா கோயில் குளம் போயிட்டு நிம்மதியாக வாழ போகிறோன்னு ஒரு பேங்க்ல ஆஃபீஸில் இருக்கிறவரோ ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபை சொல்லுவார். நடிகர்கிட்ட கேளுங்களேன், நீங்கள் ரிட்டையர்ட் ஆனமே என்ன பண்ண போறீங்கன்னு. நேரடி அரசியல் போகிறேன். சரி, ரிட்டையர்ட் ஆனே அவங்க வரக்கூடிய இடம் என்னென்னா அரசியல். அதுக்காகவே என்ன பண்ணுறதுன்னா இந்த மாதிரி இதை ஒன்று சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி பண வாய்ப்புகள் வசதி வாய்ப்புகள் இருந்தால் சொந்தமாக கட்சி ஆரம்பித்து கையை சுட்டுக்கிட்டு அதோட காலி பண்ணி போயிடுறது. இல்லை ஏதாவது ஒரு கட்சியில் போய் அண்டிங் ஆயிடுது. ஏன்னா ஆடின வாயும் பாடின வாயும் ஆடின காலம் சும்மா இருக்காதுல்ல. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்சியில் பல்வேறு வாய்ப்புகள் போன நடிகர்கள் டைரக்டர்லாம் உட்காந்து கான்ட்ரவர்சியாக பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்துருப்பீங்க எல்லாரும். ஆமாம், அப்படிங்கும் போது இவர்களுடைய அடுத்த கட்டமாக வந்து அரசியல் தான். அப்போ அரசியல் நோக்கி வர்றாங்க. இது வந்து ஆரம்பத்துலேருந்து எம்ஜிஆரை தவிர அடுத்து விஜயகாந்தை தவிர யாருமே அரசியல் சினிமாவிலேருந்து வந்து சக்ஸஸ் ஆன சரித்திரமே கிடையாது. பாக்யராஜா இருக்கட்டும், டி ராஜேந்திரராக இருக்கட்டும், சரத்குமாராக இருக்கட்டும், கார்த்திகா இருக்கட்டும், யாருமே. ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கை வேறு, கிரியேட்டிவிட்டி லைஃப் அது. அது அதனுடைய இது வேறு. நீங்கள் வெயிலில் நின்னீங்கன்னா அதை கொடை பிடிச்சி நிற்பான். நீங்கள் வந்து திரும்பினீங்கன்னா அதை சீரட்டு பற்ற வச்சு கொடுப்பான். இந்த பக்கம் திரும்பினா காலில் ஷூ மாட்டி விடுவான், சட்டையை பட்டன் மாட்டி விடுவான். இப்படி ஒரு லக்ஸுரி லைஃப்குள்ளே ஒரு நடிகர் வாழ்ந்துட்டு இறங்கி போய் ரோட்டில் நின்று களத்தில் நின்று வேலை செய்ய முடியுமா? முடியாது. ரெண்டாவது நீங்கள் 6 மணிக்கு ஷூட்டிங்கு 5 மணிக்கு ஃபோன் பண்ணாலும் திட்ட ஆரம்பிச்சுவாங்க நடிகர்கள், பல நடிகர்கள். அப்படிங்கும் போது நீங்கள் நான் நைட்டு 3 மணிக்கு ஃபோன் பண்ணேன், அந்த ஊரில் மதுரை பக்கத்தில் கருமாப்பேட்டில் ஒரு வீட்டில் சண்டை நடந்துட்டு இருக்கு, இது மாவட்ட செயலாளர் எனக்கு பிரச்சனை, 3 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அது எடுப்பாரா? அப்போ அரசியல் களம்ங்கிறது வந்து வேறு. அது மக்களோட நேரடியாக இவங்க திரையில் நடித்து அதை கொண்டு போய் சேர்க்குறாங்க. இப்போ அங்கே நேரடியாகவே அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். பாதி அரசியல்வாதி நடிகர் தான், அதை வேறு விடுங்க. அங்கே அவங்க திரையில் நடிக்கிறது அவன் தரையில் நடிச்சிட்டு இருக்கான். சரி, பாதி அரசியல்வாதி. அப்படிங்கும்போது அதை நடிக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஓகே, அது வந்து ரொம்ப வந்து டச் ஆகாது. அப்படிங்கும் போது சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வந்து பெருசாக வந்து அவங்களால வந்து கனெக்ட் ஆக முடியல. அந்த வரிசையில் இவரும் வந்திருக்கிறாரு. ஆனால் அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வந்தவொடனே அவரை பற்றி வெளியே விமர்சனங்கள் பண்ண முடியாது. வரட்டும், என்ன செய்யறாருன்னு பார்க்கலாம். ஓகே, அதுதான் விஜய் விசஸ் சூர்யான்ற அளவுக்கு இது வளர்ந்துகிட்டு இருக்கா சார்? அது எதிர்பார்க்கல. இல்லை, விஜய் வந்துட்டார் இல்லையா, ஒரு சினிமா நடிகர் வந்துட்டாருன்னா இன்னொரு சினிமா நடிகருக்கு அந்த ஆசை வரத்தான் செய்யும். அப்படிங்கும் போது விஜய் சூர்யாவுக்கு என்ன ஒரு ஆசை வந்திருக்கும், நம்ம இவ்வளோ நாள் அகரம் ஃபவுண்டேஷன் வச்சு எத்தனையோ பேரை படிக்க வச்சிருக்கிறோம், எத்தனையோ பேர் டாக்டர் ஆகிருக்கும், இன்ஜினியர் ஆகிருக்கும், நிறையா சோசியல் சர்வீஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அவரே வரப்போ நம்ம வரக்கூடாதா? அவர் நம்மளும் ஆரம்பிச்சு விடுவாங்க. என்னன்னா கழுதான கட்சி தானே, ஒரு கட்சி ஆரம்பிச்சு விட்ருவோம் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் அவருக்கும். அதுக்குள்ள வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, எல்லா ஊர் மாவட்டத்தோறும் மன்றங்கள் பேசிட்டு இருக்காங்க. அகரம் ஃபவுண்டேஷன் ஆட்கள்லாம் கூப்பிட்டு ஒரு ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 26 அவருக்கும் அந்த மனதில் அந்த பூத்து விட்டது. 26 அவரும் ஏதாவது ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கோ ஏதாவது கட்சியில் சேர்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அவர் மட்டும் கிடையாது, ஒரு 4-5 நடிகர் லிஸ்ட்டில் இருக்காங்க வரிசையா. ஓகே, விஜய் வந்துட்டாருன்னா 4-5 நடிகர் வரிசையாக இருக்காங்க ரெடியா. சினிமாவில் வந்து அதே காலகட்டத்தில் உள்ள நடிகர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கோ அரசியல் கட்சியில் சேர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இருந்தாலும் விஜய் கிட்ட இருக்க ரசிகர்களுமா இருக்கட்டும், விஜய் மக்கள்கிட்ட போய் அந்த சேர்ந்த அந்த ஆதரவாக இருக்கட்டும், சூர்யா அவர்களோ இல்லை அடுத்தடுத்த வர நடிகர்களுக்கோ அந்த அளவுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. விஜய்க்கே இனி களத்தில் வந்த போது தான் தெரியும். அப்படிங்கும் போது ஒரு ஆசை தான். நம்ம கூட இருக்க ஒரு கட்சி ஆரம்பிச்சார், நம்ம அதே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர். இப்போ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச பார்த்து எம்ஜிஆரும் சிவாஜி அரசியலுக்கு வந்தார். என்ன ஆச்சு? சொந்த கட்சி ஆரம்பிச்சார், தோற்று போனார். அப்புறம் காங்கிரஸ் கட்சியில் ஆரம்பிச்சார், அங்கேயும் தோற்று போனார். அப்படிங்கும்போது அரசியலில் அவர் பெருசாக கை கொடுக்கல அவருக்கு. அப்படிங்கும்போது அது ஒரு ஆசை தான். எம்ஜிஆர் வந்த காலகட்டங்களில் எஸ்எஸ்ஆர் அரசியலுக்கு வந்தார். அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் அரசியலுக்கு வந்தாங்க. யாருமே பெருசாக சைன் ஆக முடியல எம்ஜிஆர் தவிர. ஆனால் எம்ஜிஆர் அப்படின்னா ஒரு 15-20 வருஷம் தன்னுடைய ரசிகர்களை
ஒரு ஒரு பக்குவப்படுத்தி அரசியல்படுத்தி அப்படி ஒரு level கொண்டு வந்து வச்சிருந்தார். அவங்க அப்படியே ரசிகர்கள் அப்படி தொண்டர்களாக மாறினாங்க. ஆனால் அந்த ஃபேன் ஃபாலோவர்ஸ் அந்த கூட்டம் வந்து மற்ற நடிகர்களுக்கு இல்லை அந்த காலத்தில். ஆனால் அதே மாதிரி தான் இன்னைக்கு நடக்கிற விஷயம் அதே மாதிரி தான். ஓகே ஓகே. விஜய்க்கு ஒரு கூட்டம் இருக்குன்னா அதை எப்படி வழிநடத்த போறாருங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதை நம்பி அதே மாதிரி நிறைய ஒரு லிஸ்ட்டில் வெயிட்டிங்கில் இருக்காங்க. நம்மளும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சானா, அரசியலுக்கு போனோன்னா, டேரக்டாக நம்ம பாலிடிக்ஸ்க்கு போனால் என்ன அப்படிங்கிற ஒரு ஆசையில் நேரம் வர்றாங்க. வந்தால் கையை தான் சுட்டிட்டு போவாங்க. சரி, இதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு ஒரு கெட்ட எடுத்துக்காட்டு அப்படின்னா கூட எதை சார் சொல்றது? ஏன்னா மலையாள இண்டஸ்ட்ரியும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் இதுக்கு முன்னுதாரணமா இருந்துகிட்டு இருக்காங்க. தெலுங்குலேருந்து நிறைய நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வந்து நிறைய பேர் சக்ஸஸும் ஆயிருக்காங்க, இல்லை சிலர் சக்ஸஸ் ஆயிருக்காங்க, நிறைய பேர் ஃபெயிலியர் ஆயிருக்காங்க. இதுக்கு முக்கியமான எடுத்துக்காட்டு நல்ல விதமா அப்படின்னா மலையாள இண்டஸ்ட்ரி சொல்லலாம். திரையில மட்டும் எங்களை பாருங்க, தேட்டருக்கு வெளியே போனால் எங்களை மறந்துடுங்க. இன்ன வரைக்கும் ஃபகத் ஃபாசில் முதற்கொண்டு அதான் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி சார் அந்த ரெண்டு இண்டஸ்ட்ரியும் பார்க்குறீங்க? இல்லை, அந்த மக்களுடைய கல்ச்சரே அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே. எதையுமே வந்து நம்ம மிகைப்படுத்தி அங்கே நீங்கள் பண்ணாங்க எடுபடாது. ம் ம். அவங்க ரொம்ப யதார்த்தத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள நடிகர்லாம் என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஊர் நடிகர்லாம் இங்கே லக்ஸுரியாக இப்போ ஷூட்டிங் முடிச்சோன்னா சென்னையில் நிறைய பெரிய இடத்துல இருப்பான். ஆமாம். அந்த மலையாள நடிகர்கள் மலையாள டேரக்டர்னா அவன் சொந்த ஊருக்கு போயிடுவான், கிராமத்துக்கு போயிடுவான். நீங்கள் ஒரு பெரிய உச்ச நட்சத்திர நடிகர் இருப்பார், அவங்க ஊரில் இப்போ அவன் ஷூட்டிங் முடிச்சுன்னா அவன் கிராமத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருப்பான். ஓகே. அங்கே இருக்கிற ஒரு பெரிய டேரக்டராக இருப்பார். அவர் எங்கே இருக்காரு? அவர் சொந்த ஊரில் இருக்காருப்பா. சொந்த ஊரில் உட்காந்து விவசாயம் பண்ணிட்டு இப்போ ஷூட்டிங் நேரத்துலாம் அந்த திருவானந்தத்துக்கு வருவானுங்க, மற்ற ஊர்களுக்கு போவாங்க ஒழிய மற்ற நேரங்கள்லாம் அவங்க இயற்கையோடு ஒன்றி அந்த மாதிரி யதார்த்தத்தோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. மக்களும் அதை தான் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் நடிகர்ன்ற 2 நாள் பந்தா காமிச்சா படம் ஓடாது, அங்கே மக்கள் சீனி கூட பார்க்க மாட்டாங்க. சரி. அப்படிங்கும் போது அது நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம் சோஷியல் மீடியாவில். மம்பட்டி நடந்து போவார், காரில் ஏறி போவார், மக்கள் அவங்க கூட அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருப்பாங்க. நம்ம இங்கே சாதாரண புள்ளமணி போனாலே 50,000 பேர் சேர்ந்துறாங்க இப்போ இங்கே. அப்படிங்கும்போது அவங்க சினிமா நடிகர்களே அந்த அளவுக்கு தான் வச்சுருக்காங்க. சினிமாவே அந்த அளவுக்கு தான் வச்சுருக்காங்க. சினிமா நடிகர் ஒரு பொழுதுபோக்கு, எப்படி ஒரு ஒரு வக்கீல் ஒரு ப்ரொஃபஷனலோ, ஒரு டாக்டர் ஒரு ப்ரொஃபஷனலோ, நடிகர் அந்த மாதிரி ஒரு நடிகர் அவ்வளோதான். எனக்கு அது பொழுது போனால் நான் படம் பார்க்க போகிறேன், பிடிக்கலன்னா விட்டுற போகிறேன், அதில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் அவ்வளோதான். அந்த மக்களுடைய மனநிலை அப்படி இருக்குது. நம்ம வந்து எப்படின்னா நம்மளுடைய கலாச்சாரம் வந்து கதை சொல்லி கலாச்சாரம். நம்ம சின்ன வயசுலேருந்தே தூங்க வைக்கிறதுக்காக சொல்கிறது, தூங்க வைக்கிறதுக்கு தாலாட்டு பாடுறது. அப்போ கலை கலாச்சாரம்ங்கிறதெல்லாம் நமக்கு சிறு வயதுலேருந்து அப்படி நம்ம கூட ஒரு மிங்கிள் ஆகி ட்ராவல் ஆகி வர்றதுனால இதை வந்து திரையில் பார்த்து அதை அப்படி பயன்படுத்திக்கிறாங்க. சில அதை அரசியலுக்கு அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். ஓகே. சத்யராஜ் அவர்கள் திடீர்னு எல்லாரும் ஃபோக்கஸ் அவர் மேலே இருக்குது. ரஜினியோட நடிக்கிறீங்களா 38 வருஷத்துக்கு அப்புறம்? நீங்கள் வில்லனா நடிக்க மாட்டேன், நீங்கள் எப்படி நடிக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி முன் வச்சாங்க. அதுக்கப்புறம் அவரு ஆன்போர்டு அப்படின்றத அவரு சொல்லிட்டாரு. மோடி கதாபாத்திரத்தில் நடிக்கிறதா அவர் இல்லைன்னு சொல்லவும் இல்லை, ஆமான்னு சொல்லவும் இல்லை. என்ன சார் நடக்க போகுது? இல்லை, மோடி கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அவருடைய பிஆர்ஓ தான் எல்லா ரிலீஸும் கொடுத்தாரு, எல்லா சேனலுக்கும் அவர் தான் கொடுத்தாரு. இந்த மாதிரி மோடி கதாபாத்திரத்தில் சத்யராஜ் நடிக்கிறாரு, மற்ற விஷயங்கள்லாம் பின்னாடி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு நிக்கில் முருகன் தான் கொடுத்தாரு. எல்லா சேனலும் கொடுத்தாரு, அவருடைய ஃபேஸ்புக்கில் போட்டார், அவர் ட்விட்டரில் போட்டிருக்காரு, எல்லாம் கொடுத்தாரு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஆச்சு. இது செமையான ஒரு எதிர்ப்புகள் வந்துச்சு, நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் அவர் மறுப்பு தெரிவிக்கவே இல்லை. இப்போ வரைக்கும் ஸ்டில் டேட் வரைக்கும் அவர் மறுப்பு தெரிவிக்கல, சரி நடிக்கலை அப்படின்னு. ஆனால் என்கிட்ட அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கலன்னு ஒரு மலுப்பலான பதிலாக தான் சொல்கிறார். உள்ளுக்குள்ளே விசாரிக்க பார்க்க அவர் மகள் மூலியமாக ஒரு சின்ன ஒரு மூவ்மெண்ட் நடந்திருக்கு, அது இவருக்கும் போயிருக்கு. ஆனால் அவர் இல்லைன்னு மறுக்கலை, இருக்குன்னு சொல்ல. அந்த மாதிரியான படங்களை வந்து மணிவண்ணன் டைரக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி படத்தை வந்து மாரி செல்வராஜ் படம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சமாளிச்சு விட்டு அந்த இடத்த அப்படி கலகலப்பாக்கிட்டு அவர் மேலே உள்ள அந்த கரையை அப்படி தட்டி தொடச்சி விட்டு போறாரு. சரி, இதுதான் உண்மை. அதாவது ஒரு சீரியஸான விஷயத்த அந்த இடத்துல ஒரு காமெடி ஆக்கி அதை அப்படியே வேற டைவர்ஷன்ல மாற்றி விட்டு போறாரு. மறுக்கவே இல்லையே, நான் பண்ணவே இல்லை, நீ ஏன் மறுக்கல? எங்க யாருக்கு சொன்னா எனக்கு தெரியாமல் வந்துருச்சு, நாலேஜ் அப்படிப்பட்ட நியூஸ்கள் போட்டால் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், ஆக்ஷன் எடுத்து பண்ணி ஏன் சொல்ல அவர்? அப்போ இவருக்கு அந்த டீலிங் நடந்திருக்கு, பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அது இந்த நேரத்தில் ரெடி விமர்சனங்கள் வந்தோன்னா கொஞ்சம் ஆற போட்டு பண்ணுவோம்னு நினைக்கிறார். இதுதான் உண்மை. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்குறப்ப இதை வந்து நம்ம டைவர்ட் பண்ணுறதுக்கு வேறு கோச்சின்லாம் கேட்டாங்கன்னா அந்த இடத்துல கான்ட்ரவர்சி ஆயிரும், அதை டைவர்ட் பண்ணி விடுறதுக்காக ஓகே அது வந்து நான் இது வந்து மணிவண்ணன் டைரக்ட் பண்ணணும், இறந்து போன மணிவண்ணன் இப்போ வந்து டைரக்ட் பண்ணுவாரா? இது நடக்கிற காரியமா? அது மாரி செல்வராஜ் முதல்ல மோடி படத்தை ஒத்துக்குவாரா டைரக்ட் பண்ணுறதுக்கு? வெற்றிமாறன் ஒத்துக்குவாரா? ஓகே, இல்லை தமிழ் படம் மாதிரி அந்த படம் இருக்க போதா சார்? இல்லை மோடி அவர்களோட இது முழுக்க வந்து ஒரு தெலுங்கு இண்டஸ்ட்ரியை சேர்ந்த சில ப்ரொடியூசர்ஸ் பண்ண போகிறதாக அது தகவல் வருது. சரி, அவங்க ஆள்ற மாதிரி தான் இருக்க போகுது. முழுக்க அப்படி தாங்க இருக்கும். நீங்கள் எப்படி மாற்றி எடுப்பீங்க? மாற்றி கோத்ரா ரயில் சம்பவத்தை எடுத்துட முடியும் படத்தில்? ஓகே ஓகே, நீங்கள் அங்கே நடந்த குஜராத்தில் நடந்த பல்வேறு கலவரங்கள் சம்மந்த பற்றி படத்தை எடுத்துட முடியுமா? இன்னைக்கு அதை தாண்டிலாம் போயிட்டார் இவர். கிளைமேக்ஸில் வந்து கடவுளாக மாறுற மாதிரி தான் முடிக்கணும். மோடி பயோபிக் எடுத்தீங்கன்னா கிளைமேக்ஸில் அவர் கடவுளாக அப்படியே மாறுற மாதிரி தான் முடிக்கணும். ஏன்னா அவரே சொல்கிறார் இல்லையா, பயாலஜிக்கலாக நான் பிறக்கலைங்கிறார். அப்படிங்கும்போது இதெல்லாம் சத்யராஜ் ஒத்துக்கு நடிக்க போகிறாரா? இதெல்லாம் வந்து வெற்றிமாறன் ரஞ்சித்லாம் ஏற்றுக்குறாங்களா அந்த கதையை? அப்படிங்கும்போது அதெல்லாம் நடக்காத காரியம். இவர் மேல் ஒரு கரை விழுந்துருச்சு, அதை வந்து துடைக்கிறதுக்காக, அதை வந்து மழை மாற்றுறதுக்காக ஒரு காமெடியாக
அவர் டைரக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், இவர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் ஸ்ட்ராங்காக அவர் எதுக்கலையே, நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லலையே. இல்ல அந்த கூலி படத்துக்கும் ஒரு சின்ன எதிர்ப்பு வருது. ஏன் அப்பெல்லாம் நடிக்கல? சங்கர் அவர்கள் வந்து எந்திரன், சிவாஜி இந்த மாதிரிலாம் கேட்டாங்க. இப்போ மட்டும் ரஜினியோட நடிக்க ஏன் நீங்க ஒத்துக்கிட்டீங்க, எப்படி ஒத்துக்கிட்டீங்கன்ற கேள்வி முன்வைக்கிறேன். காசு தான், வேற என்ன இருக்கு. அப்போ வந்து அந்த காலகட்டங்களில் அப்போ தான் ஹீரோபா முடிஞ்சு வில்லனா கன்வெர்ட் ஆகிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் நேரடியாக போய் பண்ணால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும்னு நினச்சி விட்டார். இப்போ முழு நேரம் வில்லனாவே நடிச்சிட்டு இருக்காரு. யாரோட நடிச்சா என்ன இருக்குது? பெரிய பட்ஜெட் படம், பெரிய சம்பளம் கொடுத்து வேணாம் யார் சொல்ல போகிறா? விளம்பரம் முதற்கும் நடிக்கிறார். இப்போ இந்த விளம்பரம் படங்கள்லாம் அதே மாதிரி விளம்பரம் எந்த பக்கம் வருமானம் வருதோ நமக்கு இருக்கிற காசை வச்சு வாழ்ந்துட்டு போயிடுவோம். இருக்கிற வருமானத்தை வந்தால் யார் வேணான்னு சொல்ல போகிறா? இதில் வந்து பெரிய இதில் வந்து நமக்கு வந்து இதெல்லாம் பார்க்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. காசு கொடுக்குறோம், நடிக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகே. மிஸ்டர் பாரத்துக்கு அப்புறம் ரஜினியை நண்பராவோ எதிரியாவோ என்ன கதாபாத்திரம்ன்றது ரிவீல் ஆகலை. நேரடியாக தாக்கியிருக்காரு, நேரடியாக விமர்சிச்சிருக்காரு, மேடையிலே பேசியிருக்காரு. அதெல்லாம் வந்து அரசியலில் சாதாரணம். ஓகே. அதெல்லாம் வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வந்து சாதாரண. நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் கட்டி பிடிச்சிருவாங்க. நானும் அவர் 40 வருட நண்பர், அந்த காலத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு அப்படிலாம் பேசுவாங்க. சினிமாவில் தான் சார் அரசியல் மாதிரி தான் சினிமாவும். அரசியலை காட்டிலும் சினிமாவில் வந்து அரசியல்வாதியாவது மக்கள்கிட்ட பார்த்தா நடிப்பான். இவன் வந்து ரோட்லேயே நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. 2 நடிகர்கள் சந்திச்சுக்கிட்டாங்க. நாங்கள் நடக்கக்கூடிய விஷயம் ப்ரிவியூ தேட்டருக்கு வெளியே நடக்கக்கூடிய நடிகர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஸ்க்ரீனில் நடக்கிறத காட்டிலும் பயங்கரமாக இருக்கும். பின்னி எடுத்துடுவான்னு வச்சுங்க ஒருத்தனை, என்ன மாதிரி படம் பண்ணியிருக்கீங்க அப்படிமா, படம் குப்பையாக இருக்கும். சரி, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதனால பணம் தான். பெரிய பட்ஜெட் படம் சன் பிக்சர்ஸ் பண்ணுது, லோகேஷ் கனகராஜ் பண்ணுறாரு, ஒரு பெரிய சம்பளம் பேசியிருப்பாங்க. சரி ஓகே பண்ணுவோம், என்ன இருக்குது அப்படிங்கிறது பண்ணுறாரு, வேற என்ன இருக்குது. ஓகே. ரஜினியின் ஆன்மீக பயணம் மீண்டும் தொடருக்கு. இமயமலை நான் போயிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு படம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படின்ட்டு. வேட்டையன் அவ்வளோ நல்லா வந்திருக்காரு சார். இதில் உற்சாகமாகவும் கிளம்பியிருக்காரு. செய்தியாளர்கள்லாம் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறாரு. ஸோ அவரோட பயணம் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கா? இல்லை, வேட்டையனை பொறுத்த வரைக்கும் டேரக்டர் சரி, நீங்கள் வந்து அவர் வந்து முழுக்க அவருடைய படமாக தான், ஞானவேல் படமாக தான் பண்ணியிருப்பார். ஓகே. நீங்கள் என்ன தான் ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தாலும் அதுக்குள்ளே அவர் ஏதாவது ஒரு மெசேஜ் வச்சுருப்பார். அந்த மாதிரி தான் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான ஒரு மெசேஜை இந்த படத்தில் பேசியிருக்கிறாங்க. முக்கியமான ஒரு சமூக பிரச்சனையை இந்த படத்தில் ரஜினியை வச்சு ஞானவேல் பேசி வச்சிருக்காரு. அதனால் அந்த படத்தை பற்றின வெளியே எந்த ப்ரொமோஷனும் கிடையாது, சைலண்ட்டாக வச்சுருக்காங்க. படம் வர்றப்போ அது தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. அது நம்ம படம் வந்த பிறகு தான் அதை கன்ஃபார்ம் பண்ண முடியும். சரி, அப்படியே படம் வந்த வரைக்கும் நம்ம திருப்திகரமாக இருக்குது. இது வரைக்கும் ரஜினியுடைய கேரியரில் ஒரு வித்தியாசமான படமாக இருக்குது. வித்தியாசமான படம்னு சொன்னாலும் கூட உண்மையிலே இது வித்தியாசமான படமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்குது அந்த படத்துக்கு. அப்புறம் இந்த இமயமலை பயணம்ங்கிறது அவருக்கு காலங்கள்லாம் போயிட்டு தான் அவருக்கு ஒரு அதாவது ஒரு நீங்கள் இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்தவனாக இருக்கட்டும், ஆனால் வந்து அவங்களுக்கு எங்கே போனால் மன அமைதி பெறுதோ அதுதான் ஆன்மீகம். நான் இப்போ எங்கள் அப்பா முஸ்லீம், எங்கள் தாத்தா முஸ்லீமாக இருக்கார், நான் பேரளவில் இருக்குன்னு வச்சுங்க, எனக்கு நான் மசூதிக்கு போனால் எனக்கு மன அமைதி கிடைக்குதான், நான் அப்போ தான் நான் உணர முடியும். கோயிலுக்கு போகிறப்ப ஒரு இந்துவாக இருக்கார், கோயிலுக்கு போகிறப்ப அங்கே ஒரு மன அமைதி அவருக்கு ஒரு கனெக்ட் ஆகுதா, அங்கே தான் அவர் உணர முடியும். ஒரு சர்ச்சுக்கு போகிறப்ப அங்கே அவருக்கு கனெக்ட் ஆகுதோ அதான் உணர முடியும். அந்த மாதிரி இவருக்கு அங்கே போனால் ஒரு அமைதி கிடைக்குது, சரி, ஒரு நிம்மதி கிடைக்குது. அது அவர் அதை ரசிக்கிறார். சிலருக்கு பலருக்கும் பல பொழுதுபோக்குகள் கேள்வி இதாக இருக்கும். இவர் இந்த மாதிரி பயணங்கள் வந்து அவருக்கு வந்து ஒரு மனநிறைவை அமைதி கொடுக்குது. அதை நோக்கி அவர் போகிறாரு. ஓகே. சூர்யா அவர்கள் இந்தி எதிர்ப்பு படத்தை நிராகரிச்சாரா அப்படின்ற ஒரு கேள்வி தான். ஏன்னா சுதா கொங்கரா அவரோட நடக்கக்கூடிய படம் வந்து கைவிடப்பட்டுருச்சுங்க, நீ அதுக்கு வாய்ப்பு இல்லை. வாடிவாசலையும் அப்படி தான் சொல்கிறாங்க. இந்தி எதிர்ப்பை இப்போ வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரா சூர்யா அவர்? இல்லை, அதில் 2 விஷயம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஷூட்டிங் போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஷூட்டிங்லாம் ரெடி ஆகிட்டாங்க. சரி, புறநானூறு படம் மதுரையில் அமெரிக்கன் காலேஜில் ஏப்ரல் மே லீவில் அந்த படத்தில் முக்கியமான போர்ஷன் அங்கே தான் எடுக்க போகிறாங்க. ஓகே. அதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஷூட்டிங் போகிறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அந்த படம் வந்து போஸ்ட்மார்ட்டம்ன்ற மாதிரி ஒரு செய்தி வருது. அப்புறம் உள்ளே போய் அங்கங்கே விசாரிக்கிறப்ப பல்வேறு தகவல்கள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா படம் ட்ராப்பு, ஆல்மோஸ்ட் ட்ராப்பு அப்படிங்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கிரிப்ட் வைஸ் வந்து அந்த படத்தினுடைய டயலாக் ரைட்டர் யாருன்னா மதுரையினுடைய இப்போ சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய சு வெங்கடேசன். ஓகே. எழுத்தாளர் வேல்பாரின்னு ஒரு நாவல் எழுதியிருப்பார். அந்த வேல்பாரி எழுதின வெங்கடேசன் தான் வந்து அந்த படத்துக்கு டயலாக் எழுதுறார். அப்போ அவர் ஒரு பேசிக்காக ஒரு கம்யூனிஸ்ட்காராக இருக்கார், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார். அப்புறம் இந்திய எதிர்ப்பு பற்றி வசனங்கள்லாம் ரொம்ப ஷார்ப்பாக கூர்மையாக இருக்கும். அது பேசி அரசியல் ரீதியாக சில பிரச்சனைகள் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இன்னொரு தகவல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சூர்யா தரப்பில் வந்து ஸ்கிரிப்ட் சைடில் இருந்து சில விஷயங்களை வந்து வேணாம் சாஃப்டாக இருக்கட்டுங்கிற மாதிரியான டிஸ்கஷன் போயிருக்கு. ஓகே. அதில் 2 பேருக்குள்ள ஒரு கருத்து முரண்பாடு ஏற்பட்டு அந்த படம் அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரியுது. அந்த படத்தை விக்ரம் இல்லை சிவகார்த்திகேயன் யார் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துகிட்டு இருக்கு. அதிக வாய்ப்புகள் சிவகார்த்திகேயன் தான் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. சிவகார்த்திகேயன் பண்ணார்னா அவர் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறவார்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து அப்படியே கன்வெர்ட் ஆகிற கதை தான் அது. அப்படிங்கும்போது 2க்கும் சிவகார்த்திகேயன் கரெக்டாக மேட்ச் ஆகும்.
ரெண்டாவது நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் வைஸ் பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிடும் அந்த படம். ஏற்கனவே இருக்கிற சில பிரச்சனைகள்லாம் கரெக்டாக அதை வந்து இதை வச்சு டேலி பண்ணிக்கலாம் சரி அப்படிங்கிறது சிவகார்த்திகேயன் முடிவு. அதனால ஏறக்குறைய அந்த படம் அவங்க சேர்ந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. என்ன சார் நடக்குது? வெற்றிமாறன், அடுத்து சுதா கொங்கரா, சிவகார்த்திகேயன் திரும்பி பார்க்கும்பொழுது பெரிய லைனப்பாக இருந்துகிட்டு இருக்கு. ஏஆர் முருகதாஸ் இப்போ போயிட்டு இருக்கு. இல்லை, பேசிக்காக ஒரு ஸ்கிரிப்ட் நாலேஜ் உள்ள ஒரு நடிகர் சிவகார்த்திகேயன். சரி, அப்படிங்கும் போது அந்த கதையை சூஸ் பண்ணுற விதம் வந்து ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படிங்கிற மாதிரி அவருக்கு இப்போ ஒரு பெரிய பிரேக்கப் தேவைப்படுது. ஒரு இலக்கு வந்து பெரிய இலக்காக இருக்குது. ஒரு இடத்த போயிட்டு இருக்காரு, அவர் வேறு காலியாக போகிற இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு. ஓகே, அப்படிங்கும்போது அந்த லைனப் வந்து நல்ல லைனப்பை வச்சுக்கிறோம், நல்ல டேரக்டரோட இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த கதை ஆல்மோஸ்ட் சுதா கொங்கரா சொன்ன கதை ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால இது ஒரு கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. அடுத்தடுத்த செட்டிங் போயிட்டு இருக்கு. ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இன்னும் நிச்சயம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடுபெறும் நான் உங்கள் நன்றி, வணக்கம்.